நாளில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு அப்ளை செய்திருக்கக்கூடிய நேயர்களுக்கு எதிர்பார்த்திருந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியானது வெளிவந்திருக்கு. ஸோ இந்த தகவல் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு சூப்பர் வாய்ப்பு, மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்காக முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கு. அதாவது முக்கியமாக ஒரு தேதியும் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ என்னங்கிறத முழு விவரமா இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிந்து கொள்ளலாம். ரேஷன் கார்டிற்காக காத்திருக்கக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு தகவல் எதிர்பார்த்திருந்த ஒரு தகவலாகவே இருக்க போகிறது. தமிழகம் முழுவதும் 34,916 நியாய விலை கடைகளில் உள்ள 2,28,12,942 ரேஷன் கார்டுகளுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ரேஷன் கார்டு உணவுப் பொருட்களை வாங்குவதற்கான அடையாள அட்டையாக இல்லாமல் அடையாள ஆவணமாக உள்ளது அப்படின்ற ஒரு தகவலானது சொல்லியிருக்காங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கும் பேரிடர் காலங்களில் உதவித்தொகை பெறுவதற்கும் ரேஷன் அட்டை கட்டாய தேவையாக இப்ப இருக்குங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா புதிதாக ரேஷன் கார்டு கேட்டு 3 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பித்து இருக்காங்க. இவர்களின் உண்மை தன்மை ஆராயப்பட்டு ரேஷன் கார்டானது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில தான் தாவேக அரசு பதவியேற்றுள்ள நிலையில 2 வாரங்களில் புதிய ரேஷன் அட்டை உங்க கைக்கு வந்து சேரும் அப்படின்ற ஒரு தகவலானது வெளியிட்டு இருக்காங்க. புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கும் பணியானது தொடங்கப்பட்டு உள்ளதுங்க. இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா தமிழக உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் கூறுகையில் புதிய ரேஷன் கார்டுகள் அச்சடிக்கப்பட்ட தயாராக உள்ளதாக தெரிவித்து இருந்தாருங்க. 2 அல்லது 3 வார காலத்திற்குள் புதிய ரேஷன் கார்டு விநியோகிக்கும் பணி தொடங்கும் என தெரிவித்து இருக்கிறார். அதே நேரம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நேயர்களுக்கு முகவரி மாறி இருந்தாலும் பெயரில் குளறுபடியாக இருந்தாலும் உடனடியாக தீர்வு கிடைக்கும் வகையில ஒவ்வொரு மாதமும் சிறப்பு முகாமானது நடைபெறும் அப்படின்னு தெரிவித்து வந்திருக்காங்க. அந்த வகையில தான் பாத்தீங்கன்னா ஒரே நாளில் ரேஷன் கார்டில் திருத்தம் செய்ய வாய்ப்பானது ஏற்பட்டு இருக்குங்க. இதற்கான ஒரு முக்கியமான தேதியானது அறிவித்து இருக்காங்க. ரேஷன் கார்டில் திருத்தம் செய்வதற்கான வாய்ப்பு கண்டிப்பா இனி நிறையவே இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அரசு தரப்புல தெரிவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறக்கூடிய வகையில தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் பிரதி மாதமும் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில தான் ஜூலை 2026 மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையினர் 19 மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் 11/7/2026 அன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற இருப்பதாக அந்த அறிவிப்பில் சொல்லி இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த தேதியை நீங்க மறக்காம நோட் பண்ணி வைப்பதுதான் இப்போ ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னு நம்ம தெரிவிக்கலாங்க. அதாவது இந்த ஜூலை மாதம் 11ஆம் தேதி அன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை இந்த ஒரு முகாமானது நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 11ஆம் தேதியானது சிறப்பு முகாம் நடத்துவது ரொம்ப அவசியமான ஒரு முகாம் அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். இந்த சிறப்பு முகாமில் குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்க்கலாம், பெயர் நீக்கம் செய்யலாம், முகவரி ஏதாவது மாற்றணும் அப்படின்னு நினைத்தா கண்டிப்பா மாற்றலாங்க. கைபேசி எண் பதிவு செய்யாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த முகாமில் நீங்க நேரடியாக செஞ்சு உங்களுடைய கைபேசி எண்ணை நீங்க பதிவு செய்யலாம். அது மட்டும் இல்லைங்க, ஏதாவது மாற்றம் செய்யணும்னு நினைச்சாலும் நீங்க செய்யலாம். இந்த மாதிரி பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவித்து ஒரு விஷயத்தை தகவலாகவே வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நியாய விலை கடைகளில் பொருள் பெயரில் நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்றும் இந்த முகாமில் வழங்கப்படும் என்ற ஒரு தகவலும் முக்கியமாகவே வெளியிட்டிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டங்களில் வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்களாகவும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாகவும் இருக்காங்க. அதனால ரேஷன் கடைக்கு நேரடியாக சென்று பொருட்கள் வாங்க முடியாத ஒரு சூழல் அவர்களுக்கு இருந்திருக்கலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபருக்கும் இதற்கான ஒரு சான்றிதழ் இந்த முகாமில் தராங்க. ஸோ அந்த சான்றிதழை பெற்றுக்கொண்டு நீங்க நேரடியாக செல்லாமல் உங்களுடைய பொருட்களை நீங்களே வாங்கி கொள்ளலாங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய உதவியான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதனால உங்களுடைய வேலையில எந்தவித பாதிப்பும் ஏற்படாதுங்க. அது மட்டுமல்ல, சேவைகள் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்களில் பெறப்படும் கடவுச்சொல் வழியாக
அதாவது ஓடிபி மேற்கொள்ளப்படும் என்பதால் குடும்ப அட்டைதாரர்கள் பதிவு செய்யப்பட்ட கைபேசியுடன் மண்டல அலுவலகத்தை நீங்க தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு தகவலையும் தெரிவித்து இருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பில் இந்த மாதிரி முக்கியமான நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த முக்கியமான விஷயங்கள் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் பயன்பெறக்கூடிய ஒரு வகையில் கண்டிப்பாக இருக்க போகிறதுங்க. ஸோ கண்டிப்பாக புதிய ரேஷன் கார்டு அப்ளை செய்திருக்கக்கூடிய நேயர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டாக இருக்க போகிறது. தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் கார்டு இப்போ ரெடியாக இருப்பது கண்டிப்பாக அப்ளை செய்திருக்கக்கூடிய நேயர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்க போகிறது. இந்த புதிய ரேஷன் அட்டைக்காக ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் பல நாட்களாகவே காத்திருந்து இருந்தாங்க. ஸோ காத்திருக்கக்கூடிய மக்களுக்கு இது கண்டிப்பாக மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்க போகிறது. இன்னும் 3 வாரங்களில் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை செய்திருக்கக்கூடிய புதிய ரேஷன் அட்டை உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத சொல்லி இருக்காங்க. ஸோ தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டுகளுக்காக காத்திருக்கக்கூடிய மக்களுக்கு இது கண்டிப்பாக தமிழக உணவுத்துறை அளித்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஸோ தற்காலிகமாக ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்காங்க. கடந்த டிசம்பர் 16ஆம் தேதி முதல் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதுங்க. தொடர்ந்து வந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக கடந்த மார்ச் 31ஆம் தேதி வரை இப்பணிகள் முழுமையாக முடங்கியிருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. தேர்தலுக்கு பிறகுதான் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விஜய் புதிய முதலமைச்சராக பொறுப்பு ஏற்றி இருந்தாருங்க. புதிய அரசு அமைந்த பின்னரும் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படாததால் பொதுமக்கள் நீண்ட நாட்களாக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆன்லைன் மூலம் தினமும் ஆயிரக்கணக்கானோர் தொடர்ந்து விண்ணப்பித்து வந்தனர். இந்த நிலையில தான் செய்தியாளர்களை சந்தித்த உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ராமனிடம் புதிய ரேஷன் கார்டுகள் எப்போது வழங்கப்படும் என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் அளித்த பதிலில் புதிய ரேஷன் கார்டுகளை அச்சடிக்கும் பணிகள் தற்போது மிக தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் இன்னும் 2 அல்லது 3 வாரங்களில் விண்ணப்பித்தவர்களில் தகுதியான நபர்களை கண்டறிந்து புதிய குடும்ப அட்டைகள் வழங்கும் பணி முறை கண்டிப்பாக தொடங்கி வைக்கப்படும் என்று உறுதியாகவே தெரிவித்து இருக்கிறார். தமிழ்நாட்டில் தற்போதைய குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2,28,00,000 இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மொபைல் எண்ணில் இருந்து இந்த எண்ணிற்கு ஒரு ஓடிபி ஆனது வருங்க. அந்த ஓடிபியில் என்னென்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நியாய விலை கடையில் தற்போது உள்ள பொருட்களின் இருப்பு விவரம் இந்த ஓடிபி நீங்கள் கொடுப்பதால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேஷன் கடை தற்போது திறந்துள்ளதா இல்லை மூடப்பட்டுள்ளதா என்ற விவரத்தையும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தெரிந்து கொள்ளலாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு முன்னேற்றமான ஒரு கருத்தாகவே இதை பார்க்கப்படுகிறது. ரேஷன் கார்டில் முகவரி மாற்றம், பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம் என அனைத்துக்குமே அந்த சிறப்பு முகாமிற்கு நீங்கள் நேரடியாக சென்று உங்களுடைய கருத்துக்களை சொல்லி நீங்கள் மாற்றிக்கொள்ளலாங்க. ஸோ இந்த ஒரு புதிய தகவலானது மக்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள ஒரு தகவலாக இருந்திருக்கு. மேலும் இது போல ஒரு புதிய அப்டேட்டான நியூஸ் தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.